So hi, hello friends, welcome back to our BMath. I'm your Medic B here. So in our last video, we just completed what is fundamental theorem of arithmetic, and in this video we are going to jump into irrational numbers. We are going to revisit what are irrational numbers. We are going to learn a few theorems, what are a few important sums that are very important from the point of board exam. So let us see what are irrational numbers. Irrational numbers are numbers that cannot be expressed in the form of p by q. இப்போ rational number na they can be expressed in the form of rational numbers can be expressed in the form of p by q. இந்த p and q என்ன numbers? They are வந்துட்டு இப்போ ஒரு fraction, உங்களுக்கு fraction ஏற்கனவே தெரியும். இது technical term வந்துட்டு relatively prime that are co-primes. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச term படி அது என்னதுன்னா simplified form. இப்போ p யும் q வும் வேற எந்த factors or common factors இருக்க கூடாது. அதாவது ரெண்டுமே 2 tablesலயோ இல்ல 3 tablesலயும் cancel ஆக கூடாது, சிம்பிளா சொல்லணும். So they are co-primes that are relative primes. They don't have any common factors other than 1. So இப்போ irrational numbers வந்துட்டு இந்த மாதிரி p by q ன்ற ஃபார்ம்ல உங்களால எழுதவே முடியாது. இப்போ ஏதோ ஒரு irrational number இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த irrational number வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு p by q ன்ற ஃபார்ம்ல எல்லாம் எழுத முடியாது. எதெல்லாம் எழுத முடியுதோ அதெல்லாம் rational, எதெல்லாம் எழுத முடியலையோ அதெல்லாம் irrational. இப்போ first theorem irrational numbers வச்சு நம்ம பார்க்கறப்போ first theorem நமக்கு exam point of view ல இருந்து ஒரு question வந்திருக்கு. So what does the NCERT say? Let p be a prime number. P ங்கிறது ஒரு prime number. If p divides a square, then p divides a, where a is a positive integer. a வந்துட்டு ஒரு positive integer தான் கொடுத்திருக்காங்க. p divides a square. p வந்துட்டு a square டிவைட் பண்ணுது. அப்ப p என்னது a square ஓட ஒரு factor. p வந்துட்டு a square ஓட factor. அவங்க என்ன சொல்றாங்கன்னா p a square ஓட ஒரு factor இருந்துனா p வந்துட்டு a வுக்கு ஒரு factor தான் இருக்கும். இப்போ a ஒரு prime number composite number p வந்துட்டு a square டிவைட் பண்ணுது. அப்ப அது என்னது 1 a square இன் தவிர வேற ஒரு factor இருக்கு. அப்ப அது என்னது? அது ஒரு composite number. So composite number நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி can be expressed as a product of different primes. So composite number can be expressed as a product of different primes. அப்போ a வந்துட்டு a squared வந்துட்டு ஒரு a வந்துட்டு ஒரு composite number. அப்போ a ஒரு composite number அது நம்ம என்னென்ன factorsலாம் எழுதலாம்? prime factorization படி அதுக்கு ஏகப்பட்ட prime factors இருக்கும். இப்போ நம்ம p1 p2ங்கிறது ஒவ்வொரு prime factor. p1 p2 p3 இப்படியே pn வரைக்கும் போகும். இப்போ p1 p2 p3 எல்லாம் டிஃபரெண்டா இருக்கணுமா சேமா இருக்கலாமா? இப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி 12 வந்துட்டு 2 power 2 into 3. இப்போ 2 into 2 into 3 ரிப்பீட் ஆகுதுல, 2 ரெண்டு வாட்டி வருதுல. அதே மாதிரி p can be same or distinct. இப்போ சேமாவும் இருக்கலாம் டிஸ்டிங்க்டாவும் இருக்கலாம். இப்போ a square அது எப்படி ஃபேக்டரா எழுதுவோம்? a square வந்துட்டு a into a, அதாவது p1 p2 p3 pn cross p1 p2 p3 pn இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணா p1 ஸ்கொயர் p2 ஸ்கொயர் p3 ஸ்கொயர் இப்படியே pn ஸ்கொயர் வரைக்கும் போகும். இப்போ a ஸ்கொயர் வந்துட்டு இப்படி எழுதிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? p divides a ஸ்கொயர். அப்போ p வந்துட்டு a ஸ்கொயரோட ஒரு ஃபேக்டர். அப்போ பிரைம் ஃபேக்டர் a ஸ்கொயரோட பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல p யும் ஒரு நம்பரா இருக்கும். ஏன்னா p ஒரு பிரைம் நம்பர் ஆச்சு. இப்போ நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் எழுதியிருக்கோம். p யும் ஒரு பிரைம் நம்பர்ன்றதுனால இங்க வர இத்தனை நம்பர்ஸ்ல என்ன 2n நம்பர்ஸ்ல 2n prime factorsல pங்கிறது ஒரு நம்பரா இருந்தாகணும். So p should be one of p1 p2 p3 pn. அப்போ pங்கிறது p1 p2 p3 crossல ஏதோ ஒரு நம்பரா இருக்கு. அப்போ it can be p1 or p2 or p3 can be any of that. இப்போ அடுத்து இப்போ இந்த டெஃபினிஷனுக்கே போவோமே. இதுல a என்ன சொல்லிருக்காங்க? p1 p2 p3 pn. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் p வந்துட்டு p1 p2 p3 ல ஏதோ ஒரு நம்பர். அப்போ இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல p வருமா வராதா? அப்ப p வரும். p கூட ஏகப்பட்ட நம்பர் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அப்போ p வந்துட்டு a ஓட ஒரு ஃபேக்டரா? முன்னாடி வந்துட்டு p வந்துட்டு a square ஓட ஃபேக்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. It is given in the question itself. And now we have just found out that p is also a factor of a. So அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா if p divides a square, p will also divide a. That is the first theorem that is given in our NCERT. அப்போ p அப்ப நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? இதுல இருந்து p1 p2
P3 இத்தனை Pnல P is one of them, as simple as that. This is the derivation of that theorem. The very important sum of this lesson, this is going to come in your paper for 100%. Kandipa in the question will be there in your question paper. It's a very simple and very standard question for your exam. Prove that root 2 is irrational. Root 2 irrational prove பண்றதுக்கு இதான் question. நமக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது there are so many ways. You will learn them in your 11th standard. இதுல ஒரு வே தான் உங்க கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ங்கறாங்க. உடனே நம்ம இப்போ ரூட் வந்து irrationalங்கறோமா, நம்ம வந்து क्वेश्चनல என்ன நம்ம ஆன்சர்ல என்ன அசம்ப்ஷன் பண்ணுவோம், ரூட் 2 நான் ரேஷனல் சொல்றேன்ப்பா அப்படின்னு நாம சொல்லி ஆரம்பிக்கணும். ரூட் ரேஷனல்னு சொல்லி நம்ம ப்ரோசீட் பண்ணுவோம். At one point of time, you will arrive at a situation where you yourself will say that root 2 is irrational. அதை வந்துட்டு நீங்க வந்து root 2 வந்துட்டு ஒரு rational உங்களால சொல்ல முடியும். ஏன்னா நீங்க அசியூம் பண்ணதே தப்புன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க you will end up in that. அப்ப மறுபடியும் can we start this problem? Prove that root 2 is irrational. Root 2 is irrational னு prove பண்ண சொல்லிருக்காங்க. To prove. இப்போ procedure என்னது, நான் சொன்ன மாதிரி கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். கான்ட்ரடிக்ஷன் என்னது, இஸ் a very common English word. கான்ட்ரடிக்ட் பண்ணாத அப்படின்னா நீஸ் நானும் சொல்றது எதிர்மாறா இருக்கு. we are differing in our conclusions. இப்ப கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ண போறோம். இப்ப ரூட் 2 irrational ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம let's assume root 2 is rational. root 2ங்கிறது ரேஷனல்னு அஸ்யூம் பண்ணுவோம். இப்ப root 2 ரேஷனல்னா நமக்கு என்ன கண்டிஷன், தோ p by q ன்ற ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் ஆகுமா, p by q ன்ற ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் ஆகுமா, p by q ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் ஆகுதுனா root 2 is equal to p by q where p and q are co-primes. Co-primes என்னது, ரிலேட்டிவ்லி பிரைம்ஸ், அதாவது காமன் ஃபேக்டர் இருக்க கூடாது. பிரைம்ஸ்னா ஒன்னின் நம்பரின் தவிர ஃபேக்டரே இருக்க கூடாது. ஆனா இப்ப ரெண்டு நம்பர்ங்கிறப்போ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்க கூடாது. இதுக்கு வந்துட்டு முதல்ல p க்கு வந்துட்டு 3 5 ஃபேக்டரா இருக்கலாம், அடுத்து வந்துட்டு 7 9 ஃபேக்டரா இருக்கலாம். இப்ப ரெண்டுத்துக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா, இல்ல. சோ காமன் ஃபேக்டர் இல்லனால they are co-primes. அதே மாதிரி q should not be equal to 0. டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. இஸ் வெரி சிம்பிள். இப்ப root 2 is equal to p க்கு இப்ப ரீஅசெம்பிள் பண்ணும்போது என்ன ஆகும், q மேல கொண்டு போறேன், p equal to root 2 times q. இப்போ ஸ்கொயரிங் பண்றப்ப என்ன வரும், ஸ்கொயரிங் on both sides p squared ஆகும். இப்போ root 2 squared என்னது, 2q squared. இப்போ p squared equal to 2q squared. p squaredல இப்போ இப்படி எழுதுனா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். p squared நான் ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கேன். p squared ஃபேக்டரைஸ் பண்றப்போ 2 ஒரு ஃபேக்டரா வருது, q squared ஒரு ஃபேக்டரா வருது. இல்லாட்டி 2q அப்ப மூணு ஃபேக்டர் இருக்கு. 2 ஒரு ஃபேக்டர், q ஒரு ஃபேக்டர், q ஒரு ஃபேக்டர், இன்னொரு q ஒரு ஃபேக்டர். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நான் இந்த சம்ல சொன்ன மாதிரி இந்த சம்ல பார்த்தோம்ல p divides a square. a square ஓட ஃபேக்டரைசேஷன்ல p வருது. p வந்ததுன்னா அதேதான். இப்ப p square 2 divides p square. ஏன் p square ஓட ஃபேக்டரைசேஷன் 2 வருது. இப்போ 16 வந்து 2 into 8 ன்னு எழுதுறோம். அப்ப 16 டிவைட் பண்ணுமா, இதுதான் ஃபேக்டரைசேஷன். ஒரு நம்பர் வருதுன்னா it will divide the original number. இப்போ 2 divides p square. நம்ம ஏற்கனவே முன்னாடி தியரம்ல பார்த்த மாதிரி என்ன பண்ணோம், if 2 divides p square, this implies 2 will also divide p. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அடுத்து இப்போ p வந்துட்டு will also divide 2 will also divide p. அப்ப என்ன அர்த்தம், p க்கு வந்து 2 is a factor. This implies 2 is a factor of p. செகண்ட், இதை நம்ம அப்படியே நிறுத்திக்கலாம். அடுத்து இப்போ we take the q such that q வந்துட்டு 2 times c, வேற ஒரு நம்பர். cங்கிறது வேற ஒரு நம்பர். அப்ப என்னது, c is equal to q by 2. அதாவது q by 2, q ஓட half நம்ம வேற ஒரு நம்பர் c ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப q ஓட இடத்துல c சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. p squared equal to 2 q squared ன்னு சொல்லிருந்தா 2 into இந்த q கிடையாது, இந்த இடத்துல p வரும். p ஓட பாதி தான் c. அப்ப p ஓட இடத்துல இந்த q squared இருக்கு, p ஓட இடத்துல என்ன வரும்,
p யோட இடத்துல 2c போடணும். 2c the whole square. 2c whole square என்ன 4c square equal to 2q squared. இப்போ 2 இங்க கேன்சல் பண்ணும்போது 2c squared equal to q squared. அப்போ q squared வந்துட்டு 2c squared எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், p squared equal to 2q squared வந்தது. இப்போ q squared equal to 2c squared. இப்போ உங்களுக்கு இன்னொன்னு புரியுது, 2 is a factor of q square. q square க்கு வந்துட்டு 2 is a factor. ஏன்னா factorization it is a number, அது ஒரு நம்பர் வருது. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், 2 will divide q squared. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், ஃபர்ஸ்ட் தியரம் படி இப்போ அடுத்த ரிசல்ட் என்ன, 2 will also divide q. கரெக்ட்டா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், 2 is a factor of q. இப்போ 2 வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், 2 is a factor of p ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல 2 is a factor of q ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 வந்துட்டு என்னது, 2 is a factor of p and q. p q ரெண்டுத்துக்குமே 2 ஃபேக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், is a common factor. காமன் ஃபேக்டர் என்னது 2. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினலா என்ன அசியூம் பண்ணோம், அது வந்து ரெண்டுமே கோப்ரைம்ஸ் அசியூம் பண்ணோம். கோப்ரைம்ஸ்னா என்ன அர்த்தம், நோ காமன் ஃபேக்டர், காமன் பிரைம் ஃபேக்டர். அதாவது 2 ஒரு பிரைம் ஃபேக்டரா, நோ காமன் பிரைம் ஃபேக்டர். இப்போ ஃபேக்டர் காமனா எதுவுமே இருக்க கூடாது. ஆனா இப்போ வந்துருச்சு, என்ன பண்றது, அப்போ நம்ம அசியூம் பண்ணது ராங். அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம அசியூம் பண்ணவே p and q வந்துட்டு கோப்ரைம் அசியூம் பண்ணவே, அது வந்துட்டு அவர் அசம்ஷன் இஸ் ராங். இப்போ நம்ம அசியூம் பண்ணதே ராங்னா நம்ம ஏற்கனவே இன்னொரு அசம்ஷனும் பண்ணோமே, let us assume root 2 is rational. root 2 rational னு நம்ம அசியூம் பண்ணோம். இப்போ அதுவும் ராங் ஆயிருமே. so root 2 is rational and our assumption is also wrong. இப்போ இந்த அசம்ஷனும் ராங் ஆயிருச்சு. அடுத்து என்ன சொல்லுவோம், root 2 rationalங்கிறது தப்புனா root 2 is irrational. so this is the result. root 2 irrationalங்கிறது தான் இப்படி தான் ப்ரூவ் பண்ண போறோம். root 2 irrationalங்கிறத கான்ட்ராடிக்டரி மெத்தட்ல ப்ரூவ் பண்றோம். சோ இத நம்ம சம்மரைஸ் பண்ணும்போது root 2 rational நம்ம எடுத்துக்கிட்டோம். ரேஷனல் நம்பர்னா p by q ன்ற ஃபார்ம்ல எழுதலாம், where p and q are co-primes. அடுத்து வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தியரமை யூஸ் பண்ணி p and q are not co-primes ன்னு ப்ரூவ் பண்ணோம். அதாவது அதுக்கு காமன் ஃபேக்டர் ஒன்னு வருதுன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்ப காமன் ஃபேக்டர் வந்த பிறகு அது நம்ம அசம்ஷன் ராங்னா நம்ம இன்னொரு அசம்ஷனும் ராங் ஆச்சு, ரூட் 2 ரேஷனல்ங்கிற அந்த அசம்ஷனும் ராங் ஆகுது. ஏன்னா RHS அசம்ஷன் ராங்னா LHS அதே மாதிரி ராங் ஆயிரும்ல. அதே மாதிரி தான் we are just arrived at a situation, we arrived at a conclusion where we say that root 2 is not a rational number, it is a irrational number. So this is how you do problems of this type. இதுக்கப்புறம் root 2 is root 3 is rational, root 7 is root 3 is irrational, root 7 is irrational. அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. Let's see them. Bye. Guys, don't hesitate to give a thumbs up if you like the video and subscribe to our Medic B channel to catch us up all in our future videos. Bye.